ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 10ல் மார்ச் 2020லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்ததுன்னு தான் பார்க்க போகிறோம். புக் பேக் ஷார்ட் ஆன்சர்ஸில் கொஸ்டின் நம்பர் 3, what do you mean by doping? Question number 4, intrinsic and extrinsic semiconductors. Question number 7, input and output waveforms of a full wave rectifier. Question number 14, what is mean by biasing? Mention its types. Question number 18, what is rectification? Question number 24, what do you mean by skip distance? Page number 239ல skip distance மாதிரியே skip ஏரியான்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுவும் ஒரு தடவை பப்ளிக்ல கேட்டிருந்தாங்க. 3 marks question. லாங் ஆன்சர்ல இருக்க 16th கொஸ்டின், அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். இதோட வாட் இஸ் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு சேர்த்து 5 மார்க்ஸ்லேயும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. 3 மார்க்ஸில் வந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 210ல் வாட் இஸ் ஜெனர் டயோட், அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனர் டயோட். மார்ச் 2025ல் கேட்ட ஒரு கொஸ்டின், சர்க்கியூட் டயக்ராம் ஃபார் ஃபார்வர்ட் பயாஸ்ட் பிஎன் ஜங்ஷன் டயோட். இதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 204ல் இருக்க டயக்ராம் 10.12. பேஜ் நம்பர் 216ல் டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் கான்ஃபிகரேஷன் காமன் எமிட்டர் மோட் கேட்டிருந்தாங்க. 5 mark questions. லாங் ஆன்சரில் இருக்க கொஸ்டின் நம்பர் 3, half wave rectifier. கொஸ்டின் நம்பர் 4, full wave rectifier. இந்த full wave rectifier சர்க்கியூட் டயக்ராம் மட்டும் ஒரு தடவை 2 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. சர்க்கியூட் டயக்ராம் ப்ளஸ் வேவ் ஃபார்ம் ரெண்டும் சேர்த்து ஒரு தடவை 3 மார்க்ஸில் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 10, டிரான்சிஸ்டர் as an amplifier. இதை 2 தடவை கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 224ல் டிரான்சிஸ்டர் as an oscillatorன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதுவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 12, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் டி மார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் தியரம் மட்டும் ஒரு தடவை 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம்ஸில் எக்ஸாம்பிள் 10.4, எக்ஸாம்பிள் 10.6. எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்,